ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் இந்த பீரியாடிக் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது பீரியாடிக் டேபிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பீரியாடிக் வேரியேஷன் வருது அப்படின்றது நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் எலமெண்ட் வந்து அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றது தெரியும். தென் இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்க இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயானைசேஷன் என்தால்பி ஆர் எனர்ஜி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, தென் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து அட்டாமிக் ரேடியஸ். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அட்டாமிக் ரேடியஸ்க்கு டெஃபினிஷன் உனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேராகிராஃப் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் an atom is defined as the distance between the center of its nucleus and the outermost shell containing valence electron. ஸோ இப்போ உனக்கு இங்கே ஒரு ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு ஆட்டம் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்குது. இந்த சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் ஷெல், இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எலக்ட்ரானுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ, அதாவது நியூக்ளியஸுக்கும் கடைசியாக இருக்கிற ஷெல்லில் இருக்க எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு ரேடியஸ்னு இந்த சென்டர்லேருந்து, இப்போ இது சென்டர் அப்படின்னா சென்டர்லேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ ரேடியஸ் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதை நியூக்ளியஸ்ன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க, இந்த அவுட்டர் ஷெல்லில் எலக்ட்ரான் இருக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க, கடைசி ஷெல். ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு நம்ம உனக்கு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரேடியஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன சொல்கிறது, ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆட்டம் தனியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஐசோலேட்டட் ஆட்டமாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதாவது நோபல் கேஸை தவிர, அதாவது நோபல் கேஸ் அப்படின்னா அது எது கூடயும் ரியாக்ட் ஆகாது, தனித்தனி ஆட்டமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் தனியாக இருக்கும். ஸோ அதை நம்ம அட்டாமிக் ரேடியஸ் மெஷர் பண்ணலாம். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனி எலமெண்ட்டாக எக்ஸிஸ்டாக இருக்காது. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம கோவலண்ட் ரேடியஸ் ஆர் மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்தாகணும். ஏன்னா எலமெண்ட், அதாவது ஆட்டம் வந்து தனித்தனியாக இல்லாமல் கம்பைன்டு ஸ்டேட்டில் இருக்கும். ஒரு சில எலமெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டை அட்டாமிக்கு, ட்ரை அட்டாமிக் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள தனித்தனி ஆட்டமாக பிரிக்க முடியாததை நம்ம ரேடியஸை தனியாக மெஷர் பண்ண முடியாது. ஸோ கோவலண்ட் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து கோவலண்ட் ரேடியஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். ரெண்டு ஆட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பைண்டாக இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஐடென்டிக்கல் ஆட்டம் லிங்க்டு டுகெதர் பை அ சிங்கிள் கோவலண்ட் பாண்ட். இந்த ரெண்டு ஆட்டமும் வந்து பார்த்திங்கன்னா கோவலண்ட் பாண்டில் வந்து பைண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கோவலண்ட் பாண்டில் பைண்ட் ஆகிருக்கு அப்படின்னக்குள்ள இப்போ இந்த ஆட்டத்துக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், இந்த ஆட்டத்துக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். இந்த ரெண்டு நியூக்ளியஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெஷர் பண்ணிக்கிறீங்க. ஸோ மெஷர் பண்ணிங்க அப்படின்னா அது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். அந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கிறத இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் ஆவரேஜ் எடுத்தீங்க, 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு ஒரு ஆட்டத்தோட ரேடியஸ் உனக்கு கிடைக்கும். மீன்ஸ் இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணலாம்? ஸ்கேலுக்கு கொண்டு போய் வச்சு மெஷர் பண்ண முடியுமா? ஆட்டமுக்கு ஆட்டமே வந்து கண்ணுக்கு தெரியாது. ஸோ எந்த ஸ்டடீஸ்னால் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மூலிமா தான் இதை நம்ம என்ன பண்ண முடியும்னா மெஷர் பண்ண முடியும். ஓகே, இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மெத்தட் இது எல்லாமே நீங்கள் ஃபிசிக்ஸில் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். குளோரினோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 1.98 ஆம்ஸ்ட்ராங். அதாவது இந்த ரெண்டு குளோரின் பைண்ட் ஆகிருக்கு, இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 1.98ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா DCl இஸ் ஈக்குவல் டு ஒரு குளோரினோட ரேடியஸ், இது வந்து இன்னொரு குளோரினோட ரேடியஸ், ரெண்டு குளோரினோட ரேடியஸையும் ஆட் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2RCl அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ ஒரு RCl வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 2வை இந்த சைட் கொண்டு வந்து டிவைட் பண்ணுவோமா, அப்போ DCl மைனஸ்
by 2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 1.98 by 2 ஈக்குவல் டு 0.99 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது இது டோட்டல் வேல்யூ 1.98, இதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 0.99 அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். இந்த சம் 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் சம் தான். நீங்கள் என்னென்ன போட்டு வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். இப்போ இந்த கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் ஆர்பிட்டால் மேலே ஓவர்லேப் ஆகி தான் உனக்கு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஓவர்லேப் ஆகி ஃபார்ம் ஆகக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்குற அட்டாமிக் ரேடியஸை விட கோவலன்ட் ரேடியஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஷார்ட்டர் தென் த ஆக்சுவல் அட்டாமிக் ரேடியஸ். ஓவர்லேப்பிங் அப்படின்னா இப்போ இப்படி இருக்குது ஆட்டம் அப்படின்னா இன்னொரு இது வந்து இப்படி பல்ஜாய் தான் உனக்கு பைண்ட் ஆகும். ஸோ பல்ஜாய் பைண்ட் ஆகக்குள்ள நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இப்படி ரெண்டுமே கம்ப்ரெஸ் ஆகக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து குறையும். ஸோ அப்போ உனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இப்போ ஒரு ஆட்டம் இங்கே இருக்குது, இன்னொரு ஆட்டம் வந்து இப்படி பல்ஜான மாதிரி இது கூட பைண்ட் ஆகக்குள்ள நீங்கள் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ அந்த ஷார்ட்டர் இதை நம்ம எப்படி இது பண்ணுறது, அப்போ நம்மளுக்கு உண்மையான ரேடியஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த டைமில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கும் ஒரு மெத்தட் வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ ஓவர்லேப் ஆகக்குள்ள, அதாவது ஒரே மாதிரி ஆட்டம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே ஆவரேஜ் எடுத்து கண்டுபிடிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஹெட்டிரோ அப்படின்னக்குள்ள ஹோமோவாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஹெட்டிரோவாக இருக்குது அப்படின்னா இன்டர்நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி, அதாவது ஏன்ற ஒரு ஆட்டம் பி அப்படின்ற ஆட்டம் கூட பைண்ட் ஆகுது அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆட்டம். ஸோ அப்போ ஓவர்லேப்பிங் அதிகமாகக்குள்ள நம்மளுக்கு கரெக்டான ரேடியஸ் நம்ம ஆவரேஜ் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா DAB இஸ் ஈக்குவல் டு RA ப்ளஸ் RB மைனஸ் 0.09 XA மைனஸ் XB அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா உனக்கு கொடுத்தாங்க. அதாவது இது ஹெட்டிரோவுக்கு சேம் டைப் ஆஃப் ஆட்டம்னா குளோரினுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹெட்டிரோ அப்படின்னக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ XAXB இந்த ஃபார்முலாவில் XAXB அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ், அதாவது ஏவோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ பியோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூவை நம்ம XAXB அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே XA இஸ் கிரேட்டர் தென் XB, அதாவது XA வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து பியை விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் ரேடியஸ்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லெட்டஸ் கால்குலேட் த கோவலன்ட் ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் யூஸிங் த எக்ஸ்பெரிமெண்டல் DHCl வேல்யூ இஸ் 1.28 ஆம்ஸ்ட்ராங். உனக்கு வந்து HClோட டிஸ்டன்ஸ் 1.28 கொடுத்துருக்காங்க. கோவலன்ட் ரேடியஸ் ஆஃப் குளோரின் நம்ம ஏற்கனவே 0.99 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ பவுலிங் ஸ்கேல் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ ஃபார் குளோரின் அண்ட் ஹைட்ரஜன், குளோரினுக்கும் ஹைட்ரஜனுக்கும் பவுலிங் மெஷர் படி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ 2.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம ஹைட்ரஜனோட ரேடியஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபார்முலாவில் DHClோட டிஸ்டன்ஸ் வந்து 1.28 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். RH தான் நம்ம கண்டுபிடிக்கணும். குளோரினோட ரேடியஸ் 0.99, ஃபார்முலாலே 0.09 இருக்குது. XCl குளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3, ஹைட்ரஜனுக்கு 2.1. ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா RHோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. 0.39 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி 371 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸ். மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஒன் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 adjacent மெட்டல் ஆட்டம். இப்போ இருக்கிற 2 ஆட்டம் இங்கே இருக்குது, 2 ஆட்டமும் மெட்டல்ஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்க ரேடியஸை நம்ம மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் adjacent காப்பர் ஆட்டம் இன் சாலிட் காப்பர். காப்பரில், அதாவது சாலிடாக இருக்க காப்பர் ஆட்டம்ஸில் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 2.56 அப்படின்னா நம்ம இதில் ஒரு காப்பருக்கு என்ன பண்ணுவோம், 2 காப்பருக்கும் சேர்ந்து 2.56. அப்போ 1 அப்படின்னக்குள்ள 2வால் கேன்சல் பண்ணிங்கன்னா 1.28 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதாவது மெட்டல்ஸாக இருந்துச்சுன்னா அது மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்வோம்.
ரெண்டு ஆட்டம் கோவலண்ட் பாண்டில் பைண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து மெட்டாலிக்கு கோவலண்ட் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான், 2வால் கேன்சல் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. இதே வந்து பைண்டான ரெண்டு ஆட்டம் வேறு வேறு, அதாவது இந்த HCl அப்படின்னு ரெண்டு 2 டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி ரேடியஸை கண்டுபிடிக்கணும். இவ்வளோ மட்டும்தாம்மா இந்த விஷயம். ஓகே, இந்த மாதிரி மெட்டாலிக் ரேடியஸ், அதை மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸில் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது, யூனிட் செல் லென்த் கண்டுபிடிக்கிறதுலாம் 12th சாலிட் ஸ்டேட் லெசனில் நம்ம படிப்போம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பீரியாடிக் ட்ரெண்ட் இன் அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸில் பீரியாடிக் ட்ரெண்ட் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேரியேஷன் இன் பீரியட்ஸ் அப்படின்னா என்னது, அந்த ரோஸில். ஓகேவா? ஸோ பீரியாடிக் டேபிளில் நம்ம லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணக்குள்ள, அதாவது இப்போ இங்கே பீரியாடிக் டேபிள் நான் ஒரு ரஃபாக ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதில் இப்படி இப்படி காலம் போட்டிருக்கோம்ல, இதுதான் நம்ம பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இப்படி லெஃப்ட் டு ரைட்னா இந்த சைடு லெஃப்ட் டு ரைட் இப்படி நம்ம போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வேலன்ஸ் எலக்ட்ரான் தொடர்ந்து ஒரே ஷெல்லில் தான் என்ட்ரு ஆகும். அதாவது இப்போ எஸ்ல இங்கே 1னா அடுத்தது எஸ்ல 2ன்னு வரும், அடுத்தது பியில் 1 2 3 அப்படின்னு 6 ஒரே ஷெல்லில் தான் உங்களுக்கு என்ட்ரு ஆகும். அப்படி என்டர் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, அவுட்டர் ஷெல்லுக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இன்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் அதிகமாக இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஹையாக இருக்கும். ஸோ ஹையாக இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன ஆகும்னா குறையும். ஓகேவா? பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு டயக்ராம் மூலிமா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆட்டம் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஆட்டமில் எஸ் ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான்ஸ் நான் கொடுத்துட்டேன். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பி ஆர்பிட்டால். பியில் நம்ம எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கொடுக்கலாம், 6 எலக்ட்ரான்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 1 எலக்ட்ரான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு அட்ராக்ஷன் தான் இருக்கும். ஸோ அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் நான் கொடுக்கக்குள்ள 2 அட்ராக்ஷன், அதாவது எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ அதே அளவு ப்ரோட்டான் தான் உனக்கு நியூக்ளியஸில் இருக்கும். அதே மாதிரி 3rd எலக்ட்ரான் கொடுக்கக்குள்ள இன்னும் அட்ராக்ஷன் அதிகமாகும். 4th எலக்ட்ரான் கொடுக்கக்குள்ள இன்னும் அட்ராக்ஷன் என்ன ஆகும்னா அதிகமாகும். 5 6 இப்படின்னு நம்ம கொடுத்துட்டே வரக்குள்ள நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் ஷெல்லுக்கும் ஸோ உனக்கு தொடர்ந்து இங்கே வந்து எலக்ட்ரான் என்ட்ரு ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் ஷெல்லுக்கும் இந்த அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆக அப்படின்னா அட்ராக்ஷன் அதிகமாகும். ஸோ அப்போ அட்ராக்ஷன் அதிகமாகும்னா ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே இது எப்படி என்ன ஆகும்னா ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஷ்ரிங்க் ஆக என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளோ சைஸ் இருக்கிறது என்ன ஆகும், சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அலாங் த பீரியட் அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அட்டாமிக் ரேடியஸ் இஸ் டிக்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து குரூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. குரூப் அப்படின்னா என்னது, இப்போ பீரியாடிக் டேபிளில் இப்படி மேலேருந்து கீழே வரதான் நம்ம குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1s1ல் ஃபில் ஆகும். ஃபஸ்ட்டு குரூப்பில் செகண்ட் எலமெண்ட் அப்படின்னுக்குள்ள 2s1, தேர்ட் எலமெண்ட்டுனுக்குள்ள 3s1, 4th எலமெண்ட் அப்படின்னுக்குள்ள 4s1, 5th 5s1, 6ன்னும் போது 6s1. அதாவது அடுத்தடுத்து வர ஷெல்லுக்கு வந்து இதாகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இப்போ நியூக்ளியஸ் இருக்குது, 1s1ல் ஒன்று இருக்குது, அடுத்தது 2s1, அடுத்தது 3s1, அடுத்தது 4s1, இப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு இவ்வளோ தான் சைஸ் இருக்கும், செகண்ட் எலமெண்ட்டுக்கு இந்த சைஸ் இருக்கும், தேர்டுக்கு இந்த சைஸ் இருக்கும், அதாவது குரூப்பில். ஃபோர்த்துக்கு இந்த சைஸ் இருக்கும். அப்போ பீரியாடிக் டேபிளில் மேலேருந்து கீழே வர குரூப்பில் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பீரியடில் டிக்ரீஸ் ஆகும், குரூப்பில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட்டமில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது உனக்கு. ஒன்று வந்து நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அதாவது எலக்ட்ரான் வந்து ஷெல்ஸில் வந்து ஃபில் ஆகும் பொழுது
ஒன்றோட ஒன்று பக்கத்தில் வரக்குள்ள, ஏன்னா எலக்ட்ரானுக்கு வந்து இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே மைனஸ் சார்ஜ். சேம் சார்ஜ் பக்கத்தில் வர வர என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ரிப்பல்ஷன் விலகி போகும். ஸோ அந்த விலகுதலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பல்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸு ப்ளஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு நியூக்ளியஸ் இங்கே இருக்குது, இதில் வந்து சுற்றி ஒரு ஆர்பிட்டால் இங்கே இருக்குது, இதை அப்படின்ட்டு நம்ம ஒரு 2-3 ஆர்பிட்டால் போடுறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அடுத்த ஷெல்லில் இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னக்குள்ள இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்லேருந்து இங்கே ஒரு அட்ராக்ஷன் வரணும். ஸோ அப்போ இந்த லாஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்க எலக்ட்ரானுக்கு அட்ராக்ஷன் வர விடாமல் இந்த சென்டரில் இருக்க எலக்ட்ரான் வந்து தடுத்துரும். ஸோ இந்த தடுக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷீல்டிங் இல்லைன்னா ஸ்க்ரீனிங், திரை மாதிரி போட்டு மறைச்சிடுறது. இதே இந்த எலக்ட்ரான் இங்கே இருந்ததுன்னா டேரெக்டாக இதுக்கு அட்ராக்ஷன் இங்கே கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே வரக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் அந்த அட்ராக்ஷனை கிடைக்க விடாமல் இது தடுத்துருது. ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஷீல்டிங் எஃபெக்ட்டு இது எல்லாம் தாண்டி, அதாவது இந்த எலக்ட்ரோஸ்டேட்டிக் அட்ராக்ஷன் ப்ளஸ் இந்த ரிப்பல்ஷன், ஷீல்டிங் எஃபெக்ட், இது எல்லாம் தாண்டி தான் ஒரு நியூக்ளியர், அதாவது ஒரு எலக்ட்ரானுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சார்ஜ் தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை நம்ம வந்து என்ன இதில் டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ZF அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ZFன்னு சொல்லுவாங்க, ஒரு சில டைமில் Z* அப்படின்னு போடுவாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z மைனஸ் எஸ். Z மைனஸ் எஸ்னா Zனா அட்டாமிக் நம்பர், எஸ் அப்படின்றது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். இந்த ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டை நம்ம எதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லேட்டர் ரூலை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இசட்னா என்னது பார்த்தோம், அட்டாமிக் நம்பர், எஸ்ன்றது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட், ஸ்லேட்டர் ரூலை யூஸ் பண்ணி ஸ்லேட்டர் ரூலை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ரூலில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல எந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு வந்து நீங்கள் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கரெக்டாக நம்ம எழுதிட்டு அதில் 1s தனியாக 2s தனியாக, அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் பீரியட் வைஸ் படி 1 தனியாக 2 தனியாக 3 தனியாக 4 தனியாக 5 தனியாக நம்ம பிரித்து எழுதிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பிரித்து எழுதிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த குரூப் எலமெண்ட்டுக்கு வந்து, அதாவது எந்த குரூப்பில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு வந்து ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷினில் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கண்டுபிடிக்க வேண்டிய எலக்ட்ரான் இருக்கிறத நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா nth ஷெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த nth ஷெல்லில் இருக்கிற இதுக்கு வந்து நம்ம nth ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு நம்ம 0. எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை 0.35ஆல் அந்த எலக்ட்ரான்ஸை மல்டிப்ளை பண்ணிக்குவோம். சப்போஸ் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஷெல் வந்து 1s இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு 0.30 நம்ம எடுத்துக்கணும். நல்லா கவனிங்க, nth ஷெல்லாக இருந்ததுன்னா 0.35ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். நீ கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூஸ் வந்து 1s இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 0.30 மல்டிப்ளை பண்ணும். ஸோ இது வந்து ரூல், இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டெப் 3ல என்ன கொடுத்துருக்காங்க, ஷீல்டிங் ஆஃப் இன்னர் எலக்ட்ரான்ஸ் இஃப் த எலக்ட்ரான் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிலாங்ஸ் டு S or P ஆர்பிட்டால். அதாவது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய எலக்ட்ரான் வந்து S ஆர்பிட்டால்லையோ இல்லை P ஆர்பிட்டால்லையோ இருந்தது அப்படின்னா n-1 குரூப்புக்கு வந்து நீங்கள் 0.85ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இதே வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய குரூப் வந்து DO இல்லை F இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் 1, அதாவது 1 மல்டிப்ளை பண்ண சொல்லி உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. n-1 ஷெல்லுக்கு 0.85 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு பின்னாடி வர ஷெல் n-3, 4 இது எல்லாத்துக்குமே 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இது எதுக்கு? எஸ்ஸுக்கு, பிக்கு. இதே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய எலக்ட்ரான் DF ஆர்பிட்டாலாக இருந்துச்சுன்னா எல்லா ஷெல்லுக்குமே, அதாவது 0.35 தவிர அடுத்து வர எல்லா ஷெல்லுக்குமே 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூவை நம்ம எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை இசட்டால் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 நான் சொன்னது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சம்மு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா உனக்கு புரியும். ஓகேவா?
ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். let us explain the calculation of effective nuclear charge of 4s electron. 4s எலக்ட்ரானுக்கு effective nuclear charge கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4s அப்புறம் 3d 2 எலக்ட்ரானுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா ஸ்கேண்டியம். ஸோ ஸ்கேண்டியத்தில் இருக்கக்கூடிய 4s அண்டு 3d எலக்ட்ரானுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதணும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி, ஏன்னா அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஸ்கேண்டியம் வந்து 21, அது தெரிஞ்சால் தான் நீங்கள் இது எழுத முடியும். ஸோ ஒரு சில அட்டாமிக் நம்பர்ஸ் எல்லாம் மெமரி பண்ணிக்கணும் நீங்கள். ஸ்கேண்டியத்துக்கு அட்டாமிக் அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் எழுதிட்டேன். அடுத்தது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வைஸ் அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது 1s ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 2sல எது இருக்குது, 2sம் 2p அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதிட்டேன். 3s 3pன்றது தனியாக எழுதிட்டேன். 3s 3p அடுத்தது 3dன்னு இருக்குது. ஸோ இந்த 3 சீரியஸில் வரதெல்லாம் ஒன்றா எழுதிட்டோம். 4s ஒன்று தான் இருக்குது. ஸோ இதை தனியாக எழுதிட்டோம். ஓகேவா? இந்த எழுதுறது தான் ரொம்ப முக்கியம். இதில் இதை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா நீங்கள் n எது n-1 எதுன்னெலாம் நீங்கள் கண்டுபிடிச்சாலும். ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வைஸ் இல்லை பீரியட் வைஸ் இதை நம்ம பிரித்து எழுதிட்டோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 4s எலக்ட்ரானுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 4s எலக்ட்ரான் 1 minute 4s எலக்ட்ரானுக்கு தான் நம்மளுக்கு முதல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 4s சீரியஸ் இதில் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எது கண்டுபிடிக்கணுமோ அதை நம்ம n அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். எது கண்டுபிடிக்கணுமோ அது nth ஷெல். n-க்கு முன்னாடி இருக்கிறத n-1ன்னு எடுத்துப்போம். அதுக்கும் முன்னாடி, அதாவது இந்த 3 சீரியஸ் எல்லாமே n-1 ஷெல் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். தென் அடுத்தது இதுக்கு முன்னாடி இருக்க ஷெல், அதுக்கு வந்து n-2 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இதுக்கு முன்னாடி இருக்க 1th ஷெல்லை n-3 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். ஸோ இது நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னாவே வேல்யூஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ nth ஷெல்லில் பாருங்கள், n ஷெல்லில் எவ்வளோ இருக்குது, மொத்தமாக 2 எலக்ட்ரான் இருக்குது. அதில் ஒரு எலக்ட்ரானுக்கு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் போக மீதி எத்தனை இருக்கும், 1 தான். அப்போ 2 - 1னா 1 தான் இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரான் n அப்படின்னா நான் 0.35 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 0.35 மல்டிப்ளை பண்ணி 1 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டீங்க. n-1ல் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்கள். இங்கே டோட்டலாக 8, இதில் ஒன்று 9. ஸோ 9 எலக்ட்ரான் இந்த சீரீஸில் 9 எலக்ட்ரான். s அப்படின்னா 0.85 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ s எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுனால n-1 ஷெல்லில் இருக்கிறதுக்கு 0.85 மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூஸை 7.65 நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது n-2, அதுக்கப்புறம் வர எல்லா எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குன்னு ஆட் பண்ணி பாருங்கள். இதில் 8 இருக்குது, இங்கே 2 10 இருக்குது. இது எல்லா எலக்ட்ரானுக்கும் நம்ம 1 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 10s are 10ன்னு எழுதிக்கிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு 18 கிடைக்கும். அதுதான் s வேல்யூ. ஓகேவா? இது 18 கிடைக்கிறது s வேல்யூ. ஓகே. தென் நெக்ஸ்ட் நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா z - s அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். z அப்படின்னா என்னது, அட்டாமிக் நம்பர். ஸ்கேண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் 21. 21 - 18 அதாவது 18 தான் நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு எஸ்ஸோட வேல்யூ. அப்போ 21லேருந்து 18 லெஸ் பண்ணிங்கன்னா உனக்கு 3 கிடைக்கும். அதுதான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஓகேவா? ஸோ அப்போ எஸ் எலக்ட்ரானு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி எலக்ட்ரானு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதிக்கிறீங்க. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வைஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. 4sக்கு கண்டுபிடிக்க சொல்ல 3dக்கு தான் இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த d தான் முக்கியம். இதுக்கு அப்புறமா வர்றதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அந்த 3dயில் இருக்க எலக்ட்ரானுக்கு n அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த n அப்புறம் இருக்க மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா n-1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா n-க்கு இந்த கண்டுபிடிக்க வேண்டியது n எடுத்துக்கிறோம். மீதி இருக்கிறத nth ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் தான் இது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போ வந்து 2 சீரியஸில் இருக்கிறத n-2 அப்படின்னு நம்ம இது எடுத்துக்கிறோம். 3 அதை 1s n-3 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ nth ஷெல்லில் இப்போ எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எதுவுமே இல்லை, 1ல் தான் இருக்குது. அது ஒன்றுத்துக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த 1 வந்து இல்லை. ஸோ 0 அப்படின்னு இருக்குது. அது கூட 0.35 மெல்ட் பண்ணிங்க 0 தான் கிடைக்கும்.
இங்கே நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கிறோம், டி எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டி எலக்ட்ரானுக்கு n அடுத்த ஷெல்லில் இருக்கிறதுக்கு ப்ளஸ் மீதி இருக்க எல்லாத்துக்குமே 1ஆல் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்கள். இங்கே 8 இருக்குது, இங்கே 8 16, இங்கே ஒரு 2 16 + 2 18, டோட்டலாக 18 எலக்ட்ரான் இருக்குது. அது 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 18 அப்படின்னு உனக்கு கிடைக்கும். ஸோ எஸ் வேல்யூ இதுக்கும் 18 தான். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஃபார்முலா Z - X. ஸோ 21 - 18 எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இதுக்கும் 3 அப்படின்னு தான் உனக்கு கிடைக்குது. ஓகேவா? இதில் யாருக்காவது புரியல அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேளுங்க. ஓகேவாம்மா?